ஓகே, நீங்க காலையில ஒரு 10:30க்கு ஆஃபீஸ்க்கு வந்துருங்க. நேர்லயே பேசுவோம். பாய். அப்பா, சரியா? நல்லா தூங்குனியா? அப்பா, சாரி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சு. நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன். அப்பா போகாதீங்கப்பா. உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். டேய், நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போக வேண்டாம். டைம் ஆக போகுதுடா. கிளம்புடா. ப்ளீஸ்ப்பா, உங்க கூட பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ப்ளீஸ் என்னை அவாய்ட் பண்ணாதீங்க. வேற ஏதாச்சும் பேசி என்னை கண்டுக்காம விட்டுறாதீங்க. நான் பேசணும் உங்ககிட்ட. இப்படி நான் பேசுறது உங்களுக்கு புதுசா இருக்கலாம். எனக்கே புதுசா தான் இருக்கு. என்ன சொல்றதுன்னு தெரியல. நைட்டு தூங்குனியான்னு கேட்டீங்க. நான் தூங்கலப்பா. கொஞ்சம் கூட நான் தூங்கவே இல்லப்பா. எனக்கே ஒரு மாதிரியா இருந்தது. நேத்து நான் கொஞ்சம் லேட்டா போயிருந்தா ஜெனி இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டா. ஜெனி என்னை விட்டு போயிருந்திருப்பாப்பா. அப்புறம் அவ எனக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. என்ன நினைச்சாலும் என்னால அவளை பார்த்திருக்கவே முடியாது. இத்தனை நாளா அவ அன்பை நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன்ப்பா. நான் நிறைய மிஸ் பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் சொன்னதுக்காக நான் அவளை பார்க்காம இருந்தேன், பேசாம இருந்தேன். ஆனா அவ எங்கேயோ இருக்கான்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. ஆனா நேத்துக்கு அவ இல்லாம போயிடுவேன்னு சொன்ன உடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சுப்பா. அவ இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு எனக்கு தெரியலப்பா. ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்க. ப்ளீஸ்பா. உங்ககிட்ட இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்லப்பா. இதுக்கப்புறம் நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்பேன். லைஃப் முழுக்க நான் கேட்பேன். ஆனா இந்த ஒண்ண மட்டும் நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்கிறேன்ப்பா. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்கப்பா. அப்பா, நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னா இங்க இருக்கிற எல்லாருமே சரின்னு சொல்லுவாங்கப்பா. உங்களால பாட்டி, தாத்தா, ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ண முடியும். நீங்க நினைச்சா முடியும்பா. அப்பா ப்ளீஸ்பா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுங்கப்பா. எனக்கு ஜெனி வேணும்பா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. அப்பா, அப்பா ப்ளீஸ்பா, எனக்கு ஜெனி வேணும்பா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. அப்பா, எனக்கு அந்த பொண்ணு வேணும்பா. ராதிகாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. ப்ளீஸ்பா. என்ன கோபி, விளையாடுறியா நீ? நம்ம குடும்பத்துக்குலாம் அது சரிப்பட்டு வராது. காதல் திருமணம் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வராது. அந்த பொண்ணு யாரு என்னன்னே தெரியல. இவ்வளவு தூரம் உன்னை வளர்த்து படிக்க வச்ச எங்களுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க தெரியாதா? நான் சொல்ற பொண்ணு கழுத்துல நீ தாலியை கட்டுற. அப்பா ப்ளீஸ்பா, நான் இல்லைன்னா அவ என்ன ஆவான்னு எனக்கு தெரியலப்பா. ராதிகா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. முடியாதுன்னா முடியாது கோபி. நான் சொல்றத நீ கேளு. என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்பா, ஒரே ஒரு தடவை அவளை பாருங்கப்பா. உங்க குடும்பத்தோட உட்காந்து பேசுங்கப்பா. உங்களுக்கு அவளை பிடிக்கும்பா. ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்கப்பா. நான் சொல்றத நீ கேளுன்னா நீ சொல்றத என்ன கேட்க சொல்றியா? நீ நினைக்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காது கோபி. நீ உன் மனசை மாத்திக்கிட்டு ஆக வேண்டிய வேலையை பாரு. நீ அந்த பொண்ணை அடியோட மறந்துரு. அப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. எனக்கு இதை நீங்க செய்வீங்கன்னு நான் நம்புறேன்ப்பா. ஹலோ,
ஹாய் ராதிகா. இன்னைக்கு உனக்கு ஆஃபீஸ் இருக்கா? போணும். எனக்காக ஒரு 1 hour ஸ்பேர் பண்ண முடியுமா? 1 hour லேட்டா போக முடியுமா? ஏதாவது பிரச்சனையா? உடனே உன்னை பார்க்கணும், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்டுக்கு வரலாமா? கோபி, ஐயோ ஓகே? இல்ல, உடனே உன்னை பார்க்கணும், நேர்ல வந்து பேசுறேன். ஓகே? சரி வாங்க, நான் வீட்லயே இருக்கேன். தேங்க்யூ. ஒரு 20 minutesல வரேன். பாய். அதனால ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அம்மா தான் இடையில வந்து பேசி எல்லாத்தையும் சால்வ் பண்ணாங்க. என்னாச்சு கோபி? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒன்னில்லையே. ஏன்? இல்லையே, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்களே. அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, நான் இப்ப என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. ஆ, ஆ, நீ ஆபீஸ் விஷயமா ஏதோ சொல்லிட்டு இருந்த, அப்படிதானே? சரியா போச்சு போங்க. நான் அதெல்லாம் முடிச்சு 10 நிமிஷம் ஆகுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என்ன பிரச்சனை? ஒண்ணு இல்லையே. உங்க முகமே சொல்லுதே. என்ன சொல்றது ராதிகா? வீட்ல பிரச்சனை. அது தெரியுது. வீட்ல தான் என்ன பிரச்சனை? செடியன் விஷயம்தான். அந்த பொண்ணால செடியன் ஸ்டேஷனுக்குலாம் போய் அடி வாங்கி அந்த பிரச்சனை அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா இப்ப புதுசா ஒரு பிரச்சனை கிளம்பிருக்கு. என்ன? அந்த பொண்ணு நேத்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணிருக்கா. ஓ மை காட். ஷீ இஸ் ஓகே. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஆனா ஏதாவது ஏடாகுடமா நடந்திருந்துச்சுன்னா யோசிச்சு பாரு, எவ்வளவு பெரிய ப்ராப்ளமா இருந்திருக்கும். கோபி, நான் சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. செழியனுக்கு விருப்பம்னா அந்த கல்யாணத்தை நடத்தி கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாம எத்தனையோ தடவை பேசிட்டோம். ஏன் இவ்ளோ யோசிக்கிறீங்க? இல்ல ராதிகா, அந்த பொண்ணு ரொம்ப ஒரு ஹைப்பரா, ரொம்ப எமோஷனலா இருக்கா, ரொம்ப டிஸ்டர்பிங்கா இருக்கு. அதான் பெரிய ப்ராப்ளம். அந்த அந்த பொண்ணை நினைச்சா she is not matured at all. அதான் எனக்கு பயமா இருக்கு. நான் மெச்சூர்டா இருக்கேனா கோபி? நீயா அளவுக்கு மேல மெச்சூர்டா இருக்க. அதுக்கெல்லாம் அளவு இருக்கா என்ன? உன் வயசுக்கு மீறி மெச்சூர்டா இருக்க. அப்ப எப்படி இருந்த? அப்பவும் இதே மாதிரி அழகா இருந்த ராதிகா. உங்க காமெடி எல்லாம் இருக்கட்டும். நான் அப்போ சூசைட் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன், தெரியுமா? ஓ மை காட். ஏய், இது எப்போ? உங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ. அந்த நேரத்துல அப்படிதான் இருக்கும் கோபி. நமக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல என்ன செய்யறோனே தெரியாத. இவங்க நமக்கு இல்லைனா நம்மளால உயிர் வாழ முடியாதுன்னு தோணும். என்னால ஜெனிய நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ராதிகா, I'm sorry. நம்ம கதை பழைய கதை. நம்மள விடுங்க. இப்ப செழிய என்னதான் சொல்றான்? இது வரைக்கும் என் பையன் என்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல. ஆனா முதல் தடவையா என்கிட்ட வந்து சென்னைய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டான். இதுக்கப்புறமும் நீங்க குழப்பமாகறதுக்கு ஒண்ணுமே இல்ல கோபி. ப்ளீஸ், அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிறியா? மம்மி, ஒரு நிமிஷம் வாங்கல. என்னம்மா? மம்மி, நான் ஒரு கார்டு பண்ணிருக்கேன், அதை வந்து பாருங்களேன். 2 minutes.
அம்மா இது வரேன். ஓகே. இதுல குழப்பமாகறதுக்கு ஒண்ணுமே இல்ல கோபி. இத பத்தி நாம இனிமே பேசவே கூடாது. அந்த பொண்ணு செழியனை நாம இழந்துருவோமோன்னு பயப்படுறா. எனக்கு நல்லா புரியுது. நான் இருந்த இடம் அது. நீங்க நினைக்கிற மாதிரி அவ இப்படியே இருந்துட மாட்டா. மம்மி 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு, வாங்க. வரேன் மயூ. இப்பெல்லாம் நீங்க என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் இந்த அங்கிள் கூட தான் பேசிட்டு இருக்கீங்க. இந்த அங்கிள் வரலனா நீங்க என் கூட தான் இருந்திருப்பீங்க. நான் கூப்பிட்டதும் வந்திருப்பீங்க. போங்க மம்மி. மயூ ஏய். ஒரு நிமிஷம் கோபி, நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வரேன். இல்ல, நீ மையோவை பாரு, நான் கிளம்புறேன். சாரி, அவ சொன்னதை எதையும் பெருசா எடுத்துக்காதீங்க. ஏதோ கூட விளையாடலன்னு கோவத்துல சொல்லிட்டு போறா. ஏய் சச்ச, குழந்தை அவ சொல்றத போய் எப்படி தப்பா எடுத்துக்க முடியும்? நான் பாட்டுக்கு வந்து உட்காந்து என் கதையை சொல்லிட்டு இருக்கேன். நீ மயோ கவனி, நான் கிளம்புறேன். வரட்டுமா? ம். பாய். பாய். காக்கா காலையில இருந்து கத்திக்கிட்டே இருக்கு. காக்கான்னா கத்தத்தான் செய்யும். இல்லைங்க, வீட்டுக்கு விருந்தாளி யாரோ வரப்போறாங்க. இப்ப யாரு விருந்தாளி வரப்போறா? அப்படியே வர்றதா இருந்தாலும் தகவல் சொல்லிட்டு தானே வரப்போறாங்க. காக்கா கத்தனா யாராவது வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதத்தான் நான் சொன்னேன். கண்ணு வேற துடிக்குது. ஆ, கண்ணு துடிச்சாலும் விருந்தாளி வருவாங்க. வயசான கண்ணு துடிக்கத்தாண்டி செய்யும். நீயா புதுசு புதுசா எதையாவது கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பியா? தோணுச்சு சொன்னேன், விடுங்களேன். இப்பெல்லாம் இந்த வீட்ல புலம்புறதுக்கு கூட உரிமை இல்ல. எல்லாத்துக்கும் ஏதாவது பதில் சொல்லிட்டே இருப்பீங்க. வேற யாரு? உங்க அக்கா அம்மாவை வரப்போறாளாக்கும். அவள்லாம் இங்க வரல. இங்க நடக்கிற கூத்த சொன்னேன். அவ இந்த பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன ஏதோ கார் வந்து நிக்கிற சத்தம் கேக்குது? ஆமாங்க, கார் சத்தம் தான் கேக்குது. நீ சொன்ன மாதிரி காக்கா கத்துனதுல விருந்தாளி வந்துட்டாங்களா? நான் சொல்றதை என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா? ஏ பாக்கியா, ஆ. யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. சரிங்க அத்தை. பாக்கியா, யாருமா? யாருன்னு கேட்டா பதில் சொல்றாளா பாருங்க. இரு போய் பாப்போம். ம். மாமா வணக்கம். வாங்க 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 மாமா. என்ன மாமா திடீர்னு வந்து நிக்கிறீங்க? உங்களுக்கு அதிர்ச்சி கொடுக்குதா? டேய் சுந்தரம், தம்பி, வாயா சுந்தரம். என்ன தம்பி, எப்படி இருக்க? உள்ள வாப்பா. வர்றேன். எப்போ வந்த? இப்பதான். சரி வா. தம்பி, என்ன லக்கேஜ் தானே? நான் எடுத்து ஏம்மா, வரேன். அதை எடுத்துட்டு வந்துருமா. பாக்கியை எடுத்துவாமா? எடுத்துட்டு வா. ஆ. வாப்பா. பாப்பா சுந்தரம், உட்காரு. அப்பா. யாராவது சொந்தக்காரங்க வர போறாங்கன்னு இவர்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. ஆமா சுந்தரம், அது ஒன்றும் இல்லை, மனசே ஒரே குழப்பமா இருந்துச்சு.
நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன் நீயே வந்துட்ட. ஊர்ல என் மனசே கொள்ளல. ஏதோ பிரச்சனைன்னு என் மனசு சொல்லுச்சு. அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எங்க தம்பி நல்லா இருக்கும். என்னம்மா நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மாமா. திடீர்னு உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? முகத்தெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கா மாதிரியே தெரியலையே. அதான் சுந்தரம் சொன்னேன்ல, நானே உன்கிட்ட சில விஷயத்த பேசணும் தான் நினச்சேன். நீயே வந்துட்ட. அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி வரமாட்டேனா? சரியான நேரத்துக்கு சரியா வந்துடுவேன். என்ன பிரச்சனை? இப்பதானே தம்பி வந்திருக்கீங்க. உடனே சொன்னா வந்த வழியே திரும்பி போயிடுவீங்க. அவ்வளோ பெரிய பிரச்சனையா? சொல்லுங்க. பாக்கியா, அத்தை. பசங்களை கூப்பிட்டுட்டு டீ போட்டு எடுத்துட்டு வா போ. சரிங்க அப்படியே அத்தை. பாக்கி அந்த பேக்கை எடுத்துட்டு போய் உள்ள வை. இனியா, அம்மா, செழியா, யார் வந்திருக்கான்னு பாருங்க. வரேம்மா. என்ன பிரச்சனைன்னு உங்க 2 பேர் முகமே சரியில்லையே. அது ஏன் தம்பி கேக்குறீங்க? நம்ம செழியன் ஒரு பொண்ணை லவ் பண்றான். லவ்வா? ஆமா சுந்தரம், லவ்னா சாதாரண லவ்னு நினைச்சிடாத. நம்ம சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் பதில் சொல்ல முடியாத அளவுக்கு லவ். ஏன்? ஆமா, அந்த பொண்ணு கிறிஸ்டின்னு. கிறிஸ்டியனா? திருச்சிற்றம்பலம். நம்ம வீட்டுக்கு இதெல்லாம் செட் ஆகுமா? செட் ஆகாதுன்னு சொன்னா கேட்டாதானே. நல்ல நேரத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க தம்பி. அந்த பொண்ணு இவன் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டான்னு இவங்க எல்லாரும் கல்யாணம் பேசி முடிக்க போறாங்க தம்பி. எனக்கு பயமா இருக்கு. நம்மளால எதுவும் சொல்ல முடியல சுந்தரம். என் பையன் விஷயத்துல நான் சொல்லிட்டேன், பேரன் விஷயத்துல நம்ம எப்படி சொல்ல முடியும்? அதுக்காக அப்படியே சும்மா விட்டுட முடியுமா? நல்ல நேரத்துக்கு வந்திருக்கீங்க. என்னன்னு கேளுங்க தம்பி. நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஹம். ஆமா. சித்தப்பா. இனியா, நல்லா இருமா. சித்தப்பா எப்படி இருக்கீங்க சித்தப்பா? அவன் அருளால் நான் நல்லா இருக்கேன். அப்பனும் சித்தப்பான்னு கூப்பிடுறாங்க, பிள்ளைங்களையும் சித்தப்பான்னு கூப்பிடுதுங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு சித்தப்பா. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆ? எவ்வளவு நாளாச்சு உங்களை பார்த்து. இனியா, நீ நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன் சித்தப்பா. எனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? நீ என்கிட்ட என்ன எதிர்பார்த்தியோ அதெல்லாம் கரெக்டா ஞாபகம் வச்சு வாங்கிட்டு வந்திருக்கேன். சரியா? நிறைய கேள்விப்பட்டேன். எல்லாம் உண்மையா? ஆமா சித்தப்பா. பாத்தீங்களா எப்படி சொல்றான்னு? தெளிவா சொல்றான். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். திருச்சிற்றம்பலம்.